ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். ரெட்மி கிட்ட இருந்து அவங்களுடைய ரெட்மி நோட் 11 சீரிஸை இன்னைக்கு அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரெட்மி நோட் 11 சீரிஸுடைய எக்ஸ்பெக்டட் ஸ்பெக்கை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் சின்னதாக சேஞ்ச் பண்ணி இப்போ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் அஃபிஷியலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுலேருந்து இங்கே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக இந்த ரெட்மி நோட் 11 சீரிஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்க போகுது அண்ட் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ சைனாவில் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இந்தியாவுக்கு வரும்போது என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாதிரினே எக்கச்சக்கமான டீடைல்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க ரெட்மி நோட் 11 சீரிஸ் உடைய அபிஷியல் ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெட்மி நோட் 11 சீரிஸுடைய டிசைன் அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாம் ஆன்லைனில் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஒரு சில இமேஜஸ் கூட ஆன்லைனில் இப்படி தான் ரெட்மி நோட் 11 சீரிஸுடைய இமேஜஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நமக்கு இன்டர்நெட்டில் இமேஜஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இமேஜஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் வீடியோவில் கூட பேசியிருப்போம். பட் ஆனால் அந்த இமேஜஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரியான டிசைன் கிடையாது. நாங்கள் ஒரு வேற மாதிரியான டிசைனில் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனில் அந்த கேமரா மாடல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இவங்களுடைய ப்ரீவியஸ் ரெட்மி நோட் 10 சீரிஸுடைய அந்த கேமரா மாடல் மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க. பட் 100% அதே மாதிரி இல்லை, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான் இந்த கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த டிசைனில் எனக்கு மெயினாக அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த கர்வ்டு எஜஸ் தான். இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் விட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த கர்வ்டு எஜஸ் கொஞ்சம் ஃபிளாட்டான கர்வ்டு எஜஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த ஃபிளாட்டான கர்வ்டு எஜஸ்லாம் ஆப்பிள் ஃபோனில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஐஃபோனில் இந்த மாதிரியான ஃபிளாட்டான கர்வ்டு எஜஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான கொஞ்சம் ஃபிளாட்டான ஒரு கர்வ்டு எஜஸ் இங்கே ரெட்மி நோட் 11 சீரிஸில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஐபோனை பார்க்குற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் நமக்கு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரீமியம் லுக் இந்த ரெட்மி நோட் 11 சீரிஸுடைய டிசைன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த பெசல் சைஸ்லாம் ரொம்பவே சின்னது பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சின்ன சைஸ்ல பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே செல்ஃபி கேமராவுமே ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க. 2.95 mm திக்னஸோட ரொம்பவே சின்ன சைஸ்ல ஒரு சின்ன டாட் மாதிரி ஒரு செல்ஃபி கேமராவை தான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டிசைன் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போதுமே கிரீன், பிளாக், பர்பிள், ப்ளூ அப்படின்ற மாதிரியான 4 டிஃப்ரெண்டான கலர் வேரியன்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. வெயிட் அண்ட் திக்னஸுமே 195 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.75 mm திக்னஸோட இந்த ரெட்மி நோட் 11 ஸ்மார்ட் ஃபோனை இப்போ மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பக்கம் வரும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ரெட்மி நோட் 11 சீரிஸில் மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 11, ரெட்மி நோட் 11 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ரெட்மி நோட் 11 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பெரிய லெவலில் வித்தியாசங்கள் கிடையாது. சின்ன சின்ன வித்தியாசங்களோட தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரெட்மி நோட் 11 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கண்டிப்பாக மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த ரெட்மி நோட் 11ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அந்த இந்த ரெட்மி நோட் 11 உடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான் இந்த வாட்டி ரெட்மி நோட் 11 ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 10ல நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. பட் அதை இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது கண்டிப்பாக இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ரெசல்யூஷன் லைட்டாக டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளேல இருந்து இங்க LCD பேனலுக்கான டிஸ்ப்ளேவா டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு ஈக்குவலா ரெஃப்ரெஷ் ரேட் இதுக்கு முன்னாடி Redmi Note 10ல 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருந்தாங்க. அதை இங்க அப்கிரேட் பண்ணி 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த Redmi Note 11 ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படியே பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா இங்கே ரெட்மி நோட் 11 ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ப்ராசஸர் பக்கம் வந்தோம்னா இங்கே ரெட்மி நோட் 11 சீரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு 5G சீரிஸாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த அண்டர் 20K பட்ஜெட்டில் லோ பட்ஜெட் செக்மெண்ட்லாம் ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து எந்த ஒரு 5G சிப்செட்டுமே இல்லை அப்படின்றதுனால இந்த ரெட்மி நோட் 11 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு Mediatek உடைய சிப்செட் தான் யூஸ் பண்ணுவாங்க. Mediatek கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக வந்த Mediatek Dimensity 810 இந்த ஒரு 5G சிப்செட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் சொல்லியிருந்தோம். அதே சிப்செட் தான் இப்போ அஃபிஷியலா இந்த ஸ்மார்ட் போன்ல கொண்டு வந்திருக்காங்க. Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் தான் இங்க இந்த Redmi Note 11 ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த Redmi Note 11 ஸ்மார்ட் போன்ல நம்ம கொடுத்திருக்காங்க. அதுவே ரியர் சைட் கேமரான்னு வரும்போது ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ எல்லாம் கூட சொல்லியிருப்போம். பட் ஆனால் இங்க ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா கொடுக்கல, டியூல் ரியர் சைட்
கேமரா தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா அதுல பிரைமரி கேமரா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட தான் இந்த டியூல் ரியர் சைட் கேமராவை நமக்கு இந்த Redmi Note 11 ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. மத்தபடி இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாம் எப்பவும் போல தான் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. அது கூடவே டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அது 3.5mm கான ஆடியோ ஜாக் மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த Redmi Note 11 ஸ்மார்ட் போனை இப்போ சைனாவில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அப்படியே இந்த Redmi Note 11 சீரிஸ் உடைய ப்ரோ வேரியண்ட்டுக்கு போனோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி Redmi Note 11 Pro அண்ட் Redmi Note 11 Pro Plus இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல பெருசா சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஒரு சில சின்ன சேஞ்சஸோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன்னாவே பார்த்துருவோம். எங்க சேஞ்சஸ் வருது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி 360 Hz கான டச் சாம்பிளிங் ரேட்டோட தான் இந்த Redmi Note 11 Pro and Note 11 Pro Plus இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளேவை இப்போ இவங்க கொடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம கேமரா டிபார்ட்மெண்ட் பக்கம் வந்தோம்னா இங்கேயுமே Redmi Note 11 Pro and Note 11 Pro Plusக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரியர் சைட் கேமரா ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.89 கான அப்பேச்சர் வேல்யூட சாம்சங் உடைய HM2 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் இந்த பிரைமரி கேமரால யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் கேமராவோட ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கம் வந்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வீடியோல Redmi Note 11 Pro and Redmi Note 11 Pro Plusக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல வித்தியாசம் இருக்கும். Redmi Note 11 Proல Mediatek Dimensity 920 அப்படின்ற சிப்செட் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே Redmi Note 11 Pro Plus ஸ்மார்ட் போன்ல Dimensity 1200 இல்லனா Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். பட் ஆனா இங்க அதுல இப்போ ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த Redmi Note 11 Pro and Redmi Note 11 Pro Plus இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே Mediatek உடைய Dimensity 920 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து இங்க ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணிருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் Redmi Note 11 Pro Plusல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் Dimensity 1200 இல்லனா Snapdragon 778G இந்த சிப்செட் ஏதாவது யூஸ் பண்ணிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா இங்க இப்போ இவங்க கொடுத்திருக்கிறது Dimensity 920 அப்படின்ற இந்த சிப்செட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே கொடுத்திருக்காங்க. மத்தபடி அப்புறம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் எங்க தான் வித்தியாசங்கள் வருது, எங்க தான் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பேட்டரி கெபாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல தான் இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே வித்தியாசங்கள் அப்படின்றது பண்ணிருக்காங்க. அதுல Redmi Note 11 Pro இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் 5160 mAh கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. அதுவே Redmi Note 11 Pro Plus அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 120 வாட்ஸ் கான ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க பேட்டரி கெபாசிட்டின்னு பார்க்கும்போது 4500 mAh கான பேட்டரி கெபாசிட்டியோட இந்த Redmi Note 11 Pro Plus ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேட்டரி கெபாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த Redmi Note 11 Pro and Note 11 Pro Plus இருக்கக்கூடிய வித்தியாசம். அதுக்கப்புறம் பிரைசிங்ல வித்தியாசம் இருக்கு. மத்தபடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் இந்த Redmi Note 11 Pro and Redmi Note 11 Pro Plus ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா இங்க இந்த டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் JBL ஓட கம்பைன் பண்ணி JBL உடைய ஆடியோ டெக்னாலஜி மூலமா டியூன் பண்ணி இந்த டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க Dolby Atmos கான சப்போர்ட்டும் இந்த டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ல இந்த Redmi Note 11 Pro and Note 11 Pro Plus ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்கு. பட் இந்த Dolby சப்போர்ட் Redmi Note 11ல நமக்கு கிடையாது. மத்தபடி இங்கேயுமே நமக்கு 3.5mm கான ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. அண்ட் Wi-Fi 6 Bluetooth version 5.2 கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த Redmi Note 11 Pro and Redmi Note 11 Pro Plus ஸ்மார்ட் போனை இப்ப சைனாவில் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த Redmi Note 11 சீரிஸுடைய பிரைஸ் செக்மெண்ட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ இந்த Redmi Note 11 சீரிஸை சைனாவில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்தியாவுக்கு வரும்போது என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் Redmi Note 11 இந்த பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 4+128GB வேரியண்ட்டை 14000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்தியன் மணியில் 14000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Redmi Note 11 Pro பொறுத்த வரைக்கும் 18700 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 6+128GB வேரியண்ட்டை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கடைசியா Redmi Note 11 Pro Plus அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் 6+128GB வேரியன்ட் 22200 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஓவரால் வெளில இருந்து இந்த Redmi Note 11 சீரிஸுடைய இந்த பிரைஸ் செக்மெண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல அக்ரெசிவான பிரைஸ் செக்மெண்ட் தான் தோணுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு ஒரு ரீசனபிளான பிரைஸ் செக்மெண்ட் தான் தோணுது. பட் ஆனால் ஒவ்வொரு ஸ்மார்ட் போனை தனியாக எடுத்து பார்க்கும்போது பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு சில வேறுபாடுகள் இருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் Redmi Note 11 இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் 14000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் போனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு
இதுக்கு முன்னாடி Redmi Note 10 பாத்தீங்கன்னா நமக்கு லான்ச் பண்ணது 12000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்க. அந்த 12000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேலாம் அந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த Redmi Note 11 ஸ்மார்ட் போன் 14000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பா ஒரு 15000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Redmi Note 11 ஸ்மார்ட் போனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த 15000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பட் இந்த டிஸ்பிளேவை மட்டும் தள்ளி வச்சுட்டு மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த 15000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ரீசனபிளான ஸ்மார்ட் போன் தான் இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். அதே மாதிரி Redmi Note 11 Pro and Redmi Note 11 Pro Plus இந்த ஸ்மார்ட் போன் பக்கம் வந்தோம்னா இதுக்கு முன்னாடி Redmi Note 10 Pro and Note 10 Pro Max அந்த ஸ்மார்ட் போன்ல என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதே மிஸ்டேக் தான் இங்க பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த Redmi Note 10 சீரிஸ்ல அங்க Redmi Note 10 Pro and Redmi Note 10 Pro Max இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் கேமரால மட்டும் தான் வித்தியாசம் பண்ணியிருந்தாங்க. அந்த 108 மெகா பிக்சலுக்கான கேமரா மட்டும் தான் அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் வித்தியாசமா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்க இந்த Redmi Note 11 சீரிஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. இங்க Redmi Note 11 Pro Maxல 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கு. அதுவே Redmi Note 10 Proல நமக்கு 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கு. சோ இந்த ஒரே ஒரு வித்தியாசத்துக்காக இங்க இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிரைசிங் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4000 ரூபாய் கிட்ட பிரைசிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்கிரேடேஷனுக்காக 4000 ரூபாய் பிரைசிங் டிஃபரன்ஸ் கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா தான் தோணுது. இதுக்கு பதில் Redmi Note 11 Pro Maxல அட்லீஸ்ட் ப்ராசஸரை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கலாம். Mediatek Dimensity 1200 இல்லனா Snapdragon 778G இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸரை அப்கிரேட் பண்ணி இந்த Redmi Note 11 Pro Plus ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் பிரைஸ் செக்மெண்ட் கண்டிப்பா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. பட் அதே சமயம் Redmi Note 11 Pro இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு ஸ்மார்ட் போனா இருக்குன்னு சொல்லலாம். இந்த 18000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே, பேட்டரி கெபாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓவரால் ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போனா இந்த 18000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Redmi Note 11 Pro ஸ்மார்ட் போன் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இதுக்கு முன்னாடி Redmi Note 10 சீரிஸ்ல எப்படி Redmi Note 10 Pro ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போனா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த Redmi Note 11 சீரிஸ்லயுமே Redmi Note 11 Pro ஒரு நல்ல பெஸ்டான ஸ்மார்ட் போனா இருக்கு. ஆனா Redmi Note 11 and Redmi Note 11 Pro Plus இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த மூணு ஸ்மார்ட் போன் இந்தியாவுக்கு வரும்போது என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா Redmi Note 11 பொறுத்த வரைக்கும் 15000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் லான்ச் ஆகும். அண்ட் Redmi Note 11 Pro 19000 ரூபாய் இல்லனா 20000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்றாங்க. கடைசியா இருக்கக்கூடிய Redmi Note 11 Pro Max இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் 25000 ரூபாய் இல்லனா 24000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியன்ட் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி இப்போ Redmi சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த Redmi Note 11 சீரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரிஸில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்லாம் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நாம சொன்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.